எடப்பாடி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, டிவிகே தலைவர் விஜய யாரும் விமர்சிக்கக் கூடாது. கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்றாங்க. இது எப்படிண்ணே? இது அரசியல் களத்துல அவரு பாசிசம், பாயாசம்னு சொல்லிட்டு போயிட்டாரு பிஜேபிய. ஏடிஎம்கே, பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும்போது, இவங்க ஏடிஎம்கே திருப்பி விஜய் வருவார் அப்படிங்கிறத எப்படி எடுத்து இல்ல. அப்போ அதிமுக, பாஜக கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லாதீங்க. நிச்சயதாம்பலம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் திருமணம் நடக்கல. திருமணம் ஆகாம எத்தனை நிச்சயதாம்பலங்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க. விஜய் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு. எதிரிக்கு எதிரி நண்பனாச்சே. எடப்பாடி அப்படி பேசியிருக்கலாம். இல்லைன்னா எடப்பாடி வேற ஒரு கணக்கும் போட்டுக்கலாம். பிஜேபி கழட்டி விட்டுட்டு விஜய் எல்லாம் போன்ற ஒவ்வொரு நபர்களை கூட்டணியை வச்சு நம்ம இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல அவர் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவர விமர்சிக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதாங்க. ஆனா பாஜக, அதிமுக, விஜய் எல்லாமே சேர்ந்தாங்கன்னு சொன்னா இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா பலமான ஒரு கூட்டணி தானே அது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஜயுடைய இமேஜ் காலியாகும். ஒரு கட்சி புதுசா வருது அப்படிங்கும்போது, அவங்க மக்கள் மத்தியில அதிகமா வெளிப்படணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது, இவர் அதிகமா ட்விட்டர், ஆன்லைன் இப்படியே தான் இருக்காரு. அதுக்கு ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு பேரை வச்சுட்டாரு. அது பெருசா ட்ரெண்ட் ஆகுது. மக்கள் மத்தியில விஜய் எப்போதான் அந்த களம் பார்க்கணும்ல. ஸோ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது அவரு கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மிகப்பெரிய பண்ருட்டி ராமச்சந்திரன், ஆர்.எம். வீரப்பன் போன்ற மிகப்பெரிய அரசியல் சாணக்கியனெல்லாம் திமுகவோட அவர்கிட்ட வந்தார். இவர் கூட இருக்கிறோம் யாரு? புஷி ஆனந்தன். டோட்டல் அவரால் பேச முடியல. செயலும் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏதோ அந்த ரசிகர்களில் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. அடுத்தது யார் யாரோ போட்டாங்க. இந்த ஆதவர்ஜுனா மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். மற்றது எல்லாமே ஜீரோ தான் சொல்லுவேன். ஆதவர்ஜுனா மட்டும்தான் விஜய் சேர்த்த குரூப்லேயே கொஞ்சம் தெளிவாக இருக்கான். ஆனால் அவன் டேஞ்சரஸ் சொல்லும். ஏமாந்த விஜயை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நேத்து எடப்பாடி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, டிவிகே தலைவர் விஜய யாரும் விமர்சிக்கக் கூடாது. கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இது எப்படிண்ணே? இது அரசியல் களத்துல அவரு பாசிசம், பாயாசம்னு சொல்லிட்டு போயிட்டாரு பிஜேபிய. ஏடிஎம்கே, பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும்போது, இவங்க ஏடிஎம்கே திருப்பி விஜய் வருவார் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறாரு? இல்ல. இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லாதீங்க. ம். நிச்சயதாம்பலம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் திருமணம் நடக்கல. ம். திருமணம் ஆகாம எத்தனை நிச்சயதாம்பலங்கள் கூட்டிட்டு போயிருக்கு இல்லையா? ம். தமிழக அரசியல்ல எதுவும் எப்பவுமே என்ன ஒண்ணா நடக்க வாய்ப்பு இருக்குங்க. தமிழக அரசியல்ல. ம். நீங்க சாதாரண நினைக்கிறீங்க தமிழக அரசு. தேர்தல் நெருங்கி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு ஒரு முழு வடிவமும் கிடைக்கும். யார் யார் கூட கூட்டணி இருக்காங்க. ம். அதனால இன்னைக்கே நாங்க முடிவு பண்ணிட்டோம் சொன்னா, அது உண்மையிலே ஒரு சரியான கணிப்பா இருக்காது. அதிமுக, பாஜக கூட்டணி தான் உறுதி அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏங்க தேர்தல் நேரத்தில் கூட சீட்டு பேரம் படியாமல் எத்தனையோ கட்சிகள் கூட்டணி கட்சியை விட்டு விலகின வரலாறெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? ம். நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உறுதி செய்யப்பட்ட கூட்டணின்ற மாதிரி ஏன் பேசிக்கணும்? ம். எதுவுமே உறுதி செய்யப்பட்டதில்லை. அந்த தேர்தல் நெருங்கி அப்போ ஒரு ஒரு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இறுதி செய்யப்படக்கூடிய கூட்டணி தான் இந்த கூட்டணி. அப்போ நம்ம விவாதிக்கலாம். இது இப்படி, அது அப்படி. அதனால விஜய் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு. ம். அவரை நீங்க ஏன் அட்டாக் பண்றீங்கன்னு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கண்ணோட்டத்துல கூட சொல்லியிருக்கலாம். ம். எதிரிக்கு எதிரி நண்பனாச்சே. பாருங்க, புரியுதுங்களா? எதிரிக்கு எதிரி ம். நண்பன் என்ற தோணியில கூட எடப்பாடி அப்படி பேசியிருக்கலாம். ம். இல்லைன்னா எடப்பாடி வேற ஒரு கணக்கும் போட்டுக்கலாம். பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜய் எல்லாம் போன்ற ஒவ்வொரு நபர்களை கூட்டணியை வச்சு நம்ம இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் மேபி. இல்ல அவர் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவர விமர்சிக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதாங்க. ஆனா பாஜக, அ அதிமுக, விஜய் எல்லாமே சேர்ந்தாங்கன்னு சொன்னா, அ அது வேலைக்கு ஆகாதுங்க அந்த கூட்டணி. ஏன்னா பலமான ஒரு கூட்டணி தானே அது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஜயுடைய இமேஜ் காலியாயிடும். விஜயுடைய இமேஜ். விஜய்க்கு அ அவனுக்கு ஓட் பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மை ஓட் பேங்க் தான். ம். அடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட் பேங்க். அவன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான்னு சொன்னா, அது காலி. ம். அது 0 ஆயிடும். அந்த இமேஜ் வேணா இருக்கலாம். இந்த விஜய் என்ற அந்த நடிகர் அப்படின்ற ஒரு இமேஜ் வேணா இருக்கலாமே தவிர, ம். அந்த ஓட் பேங்க் பெரிய அளவுக்கு ஆகும்ன்று சொல்ல முடியாது. ம். அப்படி ஒரு நிலை உருவாச்சுன்னு சொன்னா, நிச்சயம் சீமானுக்கு நல்ல வாய்ப்பு தமிழ்நாட்டில இருக்கு.
ம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஜேபி, அதிமுக, விஜய் எல்லாம் ஒரு கூட்டணியாகவும், திமுக மற்ற கட்சிகள் ஒரு கூட்டணியாக இருக்கும்போது, சீமான் தனித்து நிற்கும்போது நிச்சயம் மக்கள் சீமானை அதிகமான வாக்குகள் சீமான் வாங்குவார். இது ஒன்று நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. ம். மும்முனை போட்டியாகிடும். அப்போ வந்து சீமானுடைய பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் ஈடுபடும். ஆனா சில பத்திரிகையாளர் சொல்றாங்க, விஜயோட அரசியல் வருகையினால சீமானுக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்த 8% கிடைக்காது அப்படின்ற அதெல்லாம் சொல்றாங்க. யார் சொல்லுவாங்க? விஜய்க்கு ஆதரவாக பேசினா வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா? ம், ம். அதுக்காக நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்க. இப்போ நிறைய இது யூடியூப் பேசுகிறவங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த யாரை ஆதரிச்சா வியூவர்ஸ் அதிகமாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ம். அப்படி பேசக்கூடாது. என்ன இருக்கோ எதாவது பார்க்கட்டும், பார்க்காம போட்டோம். புரியுதுங்களா? ம். விஜயை ஆதரிச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க. வேண்டாம், பார்க்க வேண்டாம். ம். என்ன இருக்குன்னு எதார்த்தத்தை சொல்லணுமா இல்லையா? அதனால வந்து விஜய் வந்ததுனால வந்து நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க் குறைஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்கள மாரி ஒரு முட்டாள்தனமான ஒரு நபரா தான் நான் பார்ப்பேன். சரி. இப்போ ஏடிஎம்கே, டிவிகே கூட்டணி வரல. ஒருவேளை வந்தது அப்படின்னா, அப்ப சிஎம் கேண்டிடேட் யாரு? அப்படின்ற ஒரு கேள்வி வரும் தானே. ஏன்னா டிவிகே வந்து எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னா, 2026ல விஜய் தான் சிஎம் அப்படின்ற மாரி ப்ரமோட் பண்றாங்க. அப்ப எடப்பாடி கூட இவங்க கூட்டணி போனா, அப்ப சிஎம் கேண்டிடேட் யாருன்ற ஒரு கேள்வி வராதா? ஏங்க சிஎம் கேண்டிடேட் சாலிடா வந்து அதிமுக கிட்ட தாங்க. ஏங்க அதிமுக கிட்ட ஓட் பேங்க் இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? ம். இன்னைக்கு கூட வந்து ஓ ஓ அது ஒரு இது பூத் கமிட்டி உள்ள ஒரு கட்சி எதுன்னா அதிமுக தான். ஆமா. இந்த பக்கம் திமுகன்னா, அந்த பக்கம் அதிமுக. இருக்கா இல்லையா? மற்ற எந்த கட்சிக்கு ஓட் பேங்க் இது இருக்கு, பூத் கமிட்டி இருக்கு? ம். விஜய் கூட பூத் கமிட்டி மெம்பர்களை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல கூட்டினாங்களா? மாநாடு போட்டாங்க. கூட்டினாரா இல்லையா? ஆனால் கடைசியா விஜய்க்கே தெரியல பூத் கமிட்டினா என்னன்னு. ம். என்ன தெரியுமா? ம். எதுக்காக நான் கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாரு. ம். ஏன்னா ஒரு பூத் கமிட்டி என்பது ஒரு ஒரு தெரு இருக்கும். ஒரு தெருவில் ஒரு பூத் இருக்கும். அதான் பூத் கமிட்டி. ஒரு தெருவில் இருக்கும். அதில் ஒரு 700, 800 ஓட்டுகள் இருக்கும். குறைஞ்சபட்சம் 1000லேருந்து 700. இப்போ 100 பேருக்கு ஒரு ஆள் பூத் கமிட்டின்னு சொன்னால், ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர். அந்த அந்த தெருவில் ஓட்டு ஐடியில் உள்ளவன். இப்போ எப்படி ஒரு துபாயிலேருந்து அந்த பவுன்சர்களை வர வைக்கிறாரு, ம். அந்த மாதிரியெல்லாம் அங்கே வர வைக்க முடியாது. அந்த தெருவில் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேரை சேர்த்து, அவன் வந்து லிஸ்ட்டு எடுத்து, அந்த ஓட்டில் யார், அகிலனா, ரஹீமா, குமரனா, சாந்தியா அப்படின்றது எல்லாத்தையும் கணக்கெடுத்து, அந்த நபர்களை பூத்துக்கு வர வச்சு, அந்த ஓட்டு இதுதான் திமுக, அதிமுக பாருங்கள் கரெக்டாக நம்ம அப்போ என்ன ஒன்று சொன்னால், அங்கே போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்க பூத்தில். ம். நான் வந்து வேறு யாருக்கோ போடணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி போவேன். உங்கள பார்த்தோன்னே எனக்கு தோணும், இந்த தம்பி நம்ம எல்லா விஷயத்துக்கும் வர்றாப்புலையா, நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வந்து ம். ம். நிற்கிறாப்புலையா, இவர் எந்த கட்சி, இவர் இந்த கட்சி, சரி அவருக்காக நம்ம ஓட்டு போட்டோம். என்ன உங்களுக்காக நான் ஓட்டு மாற்றுவேன். ம். இது தலைவருக்காகவோ முதல்வருக்காக இல்லை, உங்களுக்காக நான் மாற்றுவேன். இது ம். 2, 3% வாக்குகள் மாறும். ம். இதுதான் பூத் கமிட்டின்றது. பூத் கமிட்டி சாதாரணமானது. ம். அதுவும் இன்றைய சூழலில் பூத் கமிட்டிக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? அந்த தேர்தல் நாளைக்கு மட்டும் 2 கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கி வைப்பான் வேட்பாளர். அதிமுக, திமுக பெரிய கட்சிகள் இருக்க ஆமா. 2 கோடி ரூபாய். ஆளுக்கு 10,000 அன்னைக்கு. ம். ஒரு பூத்தில் 10 பேர் உட்காந்தான்னா, ₹1,00,000 கொடுப்பான். அன்னைக்கு மட்டும். ஏன்னா அவன் வந்து காலையிலேருந்து 6 மணிலேருந்து ம். இரவு வரையிலும் கடுமையான கஷ்டம். ஆனால் 10,000 அவனுக்கு போதும். அவனுக்கு 5,000, 2,000 தான் கொடுப்பாங்க அந்த உட்கார்ற பசங்களுக்கு. ம். ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுற நபர் அவன் வச்சுக்குப்பான் காசு. காலையில் 6 மணிலேருந்து 5 மணிக்கு எழுந்துனாங்க. அந்த கிஸ்ட்டு எல்லாம் எடுத்து. ஏன்னா இப்போ நான் போகிறேன்னு சொன்னால் வெறும் ஓட்டர் ஐடி மட்டும்தான் எடுத்துன்னு போய் காமிப்பேன். அந்த ஓட்டர் ஐடி என் பேரை பார்த்து, என் அப்பா பேரை பார்த்து, ம். அது எந்த வரிசையில் வருது எல்லாமே அந்த ஸ்லிப்பில் எழுதி, அந்த ஸ்லிப்பை நம்ம கையில் கொடுத்தா, அந்த ஸ்லிப்பை எடுத்துன்னு போய் கொடுத்தா தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டு கை நாட்டு வச்சு அனுப்பிச்சி ஆமா. வைப்பான். இதுதான் நடக்கும். அவ்வளோ. அப்போ மற்ற வேலையெல்லாம் இந்த பூத் கமிட்டி மெம்பர் தான் பண்ணுவான். ம். புரியுதுங்களா? பூத் கமிட்டியை சாதாரணமா நினைக்காதீங்க நீங்க. அப்படி ஒரு பூத் கமிட்டி உள்ள ஒரு கட்சி அதிமுக. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி விஜயை முதல்வராக்கிட்டு இவரு அ என்னங்க லாஜிக்கே இல்ல. அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். அதனால விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல. அரசியலே இல்ல. உண்மையிலே சொல்றேன். அரசியலே தெரியல. ம். பேச்சே சரியில்ல இதுவரையும். ஒரு கட்சி வந்து புதுசா வருது அப்படிங்கும்போது, அவங்க மக்கள் மத்தியில அதிகமா வெளிப்படணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது, இவர் வந்து அதிகமா Twitter, ஆன்லைன் இப்படியே தான் இருக்காரு. அதுக்கு ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஒரு பேர வச்சுட்டாரு. அது பெருசா ட்ரெண்ட் யாரு? ஆகுது. விஜய். அ அது பெருசா ட்ரெண்ட் ஆகுது. மக்கள் மத்தியில விஜய் எப்போதான் அந்த களம் பார்க்கணும்ல. அவங்க கட்சி அவருக்கு இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது,
அவர் கூட வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மிகப்பெரிய பண்ருட்டி ராமச்சந்திரன், ஆர்.எம். வீரப்பன் போன்ற மிகப்பெரிய அரசியல் சாணக்கியனெல்லாம் வந்து திமுகவோட அவர்கிட்ட வந்தானா இல்லையா? ஆமா. அ இவரு கூட இருக்கிறோம் யாரு? புஷி ஆனந்தன். டோட்டல் அவரால பேச முடியல. செயலும் பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஏதோ அந்த ரசிகர்கள வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காரு. அடுத்தது யார் யாரோ போட்டாங்க. இந்த ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா. மட்டும் தான் கொஞ்சம் தெளிவா இருக்காப்ல. ம். மற்றது எல்லாமே 0 தான் சொல்லுவேன் நான். ஆதவர்ஜுனா மட்டும் தான் விஜய் சேர்த்த குரூப்லயே கொஞ்சம் தெளிவா இருக்கான். ஆனா அவன் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ம். ஏமாந்த விஜய தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இருக்கா இல்லைங்களா? அப்போ நல்ல நபர்களே சேர்க்கல. விஜயே இன்னும் அரசியல் தெரிஞ்ச, அ அரசியல் சாணக்கியத்தனம் உள்ள ம். 10, 100 பேர் சேருன்றேன். ஏன்னா நீ வந்து முதல்வர் ஆகணும்னு நினைக்கிற. 10, 100 பேர் இருந்தா தான் உன்னால முதல்வர் ஆக முடியும். யாருமே வானன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்ல நீ வந்து ஹீரோவா இருந்துக்கிட்டவங்களுக்கு லாயக்கு. பெரிய பேச்சாளர்கள் கூட யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். பேச்சாளர் இல்ல. விஜயே இப்ப நான் வந்து ஒரு 5 பைசா அரசியல் செய்யக்கூடிய நபர். எனக்கே பூத் கமிட்டிய பத்தி இவ்வளவு விவரம் தெரியுது. அன்னைக்கு உண்மையிலேயே இவன் பூத் கமிட்டிய பத்தி என்னடா பேச போறான்னு நான் உட்கார்ந்து கேட்டேன் நானு. ம். ஒண்ணுமே பேசல பூத் கமிட்டிய பத்தி. சரி இவன் தான் பேசலன்னா யாருமே பேசல. ம். ஆதவ அர்ஜுன மட்டும் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு இது ப்ளே பண்ணி, இதுதான் பூத்து, இதுதான் கமிட்டின்ட்டான். அவன் கூட அத ஒரு தெளிவுபடுத்தல. இலகுவா தெளிவுபடுத்தியிருக்கணும்டா. நீ ம். வந்து ஸ்க்ரீன் எல்லாம் போட வேண்டாம். ஏன் உங்க தெருவுல வந்து பூத் இருக்கா? பூத் வைப்பாங்களா? ஓட்டு போடுற இடம். பூத்துன்னா தெரியாது அந்த இளைஞர்களுக்கு. உண்மையிலே ம். சொல்றேன். ம். ஒரு பெண்ணுகிட்ட இன்டர்வியூ எடுக்கலாம். பூத் கமிட்டின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ம். சொல்லுச்சா இல்லையா? அங்கேயே இன்டர்வியூ எடுக்கிறான். பூத் கமிட்டி இது கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு. அவனுக்கு விளக்கி சொல்லணும். அப்ப அவங்க தெருவுல ஓட்டு போடுற இடம் ஒண்ணு வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான்டா பூத் கமிட்டின்னு சொல்லணும். ம். ஏன்னா அவனுங்க எல்லாமே இளைஞர்கள், சின்ன பசங்க. ஆமா. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தானே பூத் கமிட்டி. அங்க எத்தனை பேர்டா ஓட்டு உங்க தெருவுல எத்தனை வீடுடா இருக்கு? எத்தனை ஓட்டு இருக்கு? இத நீங்க கணக்கெடுங்க. கணக்கெடுத்து அந்த தேர்தல் அட்டவணைய வாங்கி வீடு வீடா போயி ம். நீங்க பூத் ஸ்லிப்ப குடுங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம கட்சிய பத்தி தெரியும் அவங்களுக்கு. இப்படி வந்து ஏதாவது விளக்கம் குடுப்பாப்புல பூத் கமிட்டிக்கு பார்த்தா, ஒண்ணுமே இல்ல. பூத் கமிட்டின்ற பேர்ல ஒரு பொதுக்கூட்டத்த நடத்திட்டு போயிட்டாப்புல. இப்படி இருந்தா எப்படி முதல்வர் ஆவாரு? ஏன்னா பூத் கமிட்டி மீட்டிங்ல அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னா, சொன்ன மாரி மாநாடு மாரி தான் இருந்தது. அதுல என்ன சொல்றாங்க, டிஎம்கேவுக்கு டிஎம்கேவை வீழ்த்தணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்குமே நாங்க போவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறது? ஏன்னா ஒரு ப்ரூவன் வோட் பேங்க் இல்லாம இந்த அளவுக்கு பேசுறதுன்றது சரியா இருக்காது. அது அது கூட்டணிக்கு ஒரு அச்சாரமா கூட நம்ம பார்க்கலாம். ம். நான் யாருன்னா கூட்டணிக்கு போவேன். இல்ல என் கூட நெறைய பேர கூட்டணிக்கு சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்றது பல காரணங்கள நம்ம எடுத்துக்கலாம். ம். எந்த எல்லை எவனாலும் போவேன் அப்படின்றது அது 2 பார்வையில பார்க்கலாம் நம்ம. ம். திமுகவெல்லாம் அவ்வளோ சாதாரணமா நினைக்காதீங்க. விஜய் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது திமுகவுல. ம். அதிமுகன்றது சரியான ஒரு மோதல் அது. அதிமுக வந்து ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க. ம். தேர்தல் சாதாரண ஒரு காலம் இருந்ததும்மா. மக்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டோமா, தேர்தல் வந்ததா, மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து வீட்ல தூங்கணும்னு நமக்கு ஓட்டு போட்டாங்க. ம். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. டோட்டலி மாறி இருக்கு இன்னைக்கு. ம். அதான் சொல்றேன் அந்த பூத் கமிட்டி வந்து அந்த 100 வீடு இருக்குன்னா, 100 வீட்ல எத்தனை வீட்ல அதிமுககாரன் ஓட்டு அதிமுகவுக்கு தான் போடுவான். அவன் காசே வாங்கினாலும் அதிமுகவுக்கு தான் போடுவான்றது புள்ளிவிவரம் வச்சிருப்பான் பூத் கமிட்டி. ம். அகிலன் இருக்காப்புல. அகிலனுக்கு நீ என்னதான் காசு குடுத்தனா கூட, அவன் வந்து அதிமுக தான் போடுவாப்புல. திமுகவுக்கு போட மாட்டான்றது அவங்ககிட்ட வச்சிருப்பான். பூத் உண்ம. கமிட்டி மெம்பர்ஸ் ம். வச்சிருப்பான். இன்னொன்னு பார்ப்பான். ரஹீம் இருக்காப்புல. இவன் வந்து காசு குடுத்தா யாருக்கு காசு குடுக்கறானோ அவங்களுக்கு ஆதரவா போடுவான் அப்படின்னு நெனச்சுக்குவான். வச்சிருப்பானுங்க. ம். அப்ப அது போன்ற நபர்களா பார்த்து காசு குடுக்குறது, இல்ல வேற எதனா பொருட்கள குடுக்குறது. இப்படிதான் இந்த பூத் கமிட்டி தான் கட்சி. வேற எந்த தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சிக்கும் பூத் கமிட்டி இல்ல. திமுக, அதிமுகவ தவிர. நேத்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து டிவிகேல இருந்து நான் வெளிய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. அது என்ன அக்யூஸ் பண்ணுதுன்னா, மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியில்ல. ஒரு பொண்ணு பெருசா வளர்ந்து வராங்களோ, இல்ல அவங்களுக்கு கீழ இருக்க யாராவது பெருசா வளர்ந்து வராங்க, கொஞ்சம் வெளிப்படையா ஃபேமா ஆவுறாங்க அப்டின்னா, அது அவங்களால ஏத்துக்க முடியல அப்டின்னு சொல்லி, அந்த பொண்ணு ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்ட வச்சிருக்கு. அந்த பொண்ண வந்து பிஜேபில கூப்பிடுறாங்க. அப்புறம் இன்னைக்கு வைகோ கட்சியில இருந்தெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? காமெடியா தான் பார்க்கணும். ம். ஏற்கனவே ஒரு பொண்ணு பஸ் ஓட்டிச்சுன்னு சொல்லிட்டு பெரிய கூக்குனாங்க. பண்ணாங்களா இல்லையா? ம். அதே மாரி தான் அதே கோயம்புத்தூர்ல தான் ஆகும். இப்ப இந்த பொண்ணு. நான் என்ன சொல்றேன், இந்த பெண்ணு இது ஒரு ரசிகை. அவ்வளோதான் பார்க்க முடியும்.
ம். இவகிட்ட என்ன அரசியல் பார்வை இருக்கு இந்த பொண்ணுகிட்ட. அது பேசும்போதே தெரியுது. குழந்தைத்தனமா பேசுது. ம். இத போய் பிஜேபி வந்து வானதி சீனிவாசன் என் கூட வந்து ஆமா. சேர்ந்துருங்க அப்படின்னு கேட்குதுன்னா, அப்ப வானதி சீனிவாசனுக்கு என்ன அரசியல் தெரியும்? எல்லாமே அப்படித்தான் இன்னைக்கு. அத இந்த ஊடகங்கள் மையப்படுத்தி, அத ஏதோ பெரிய பூஸ்ட் பண்றாங்க. ம். ஏன்டா எத்தனையோ இந்த தமிழ்நாட்டுல அறிவில் சிறந்த அரசியலில் சாணக்கியத்தனம் படைச்ச எத்தனையோ பேர் இருக்கானுங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க உண்மையிலே. அவர்களையெல்லாம் நீங்க பூஸ்ட் பண்ணீங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்தாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு பயன்படுவாங்க. ம். இ இ அதுங்கெல்லாம் விட்டு இந்த நாதாரிகளெல்லாம் இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? வேதனையா இருக்கு தம்பி எனக்கு உண்மையிலே சொல்றேன். யாருன்னே தெரியல இந்த புள்ள. அந்த புள்ளைக்கு பேச கூட தெரியல. இவ்வளோ தடிச்ச வார்த்தைகள் இல்ல பயன்படுத்தி சொல்றேன் நானு. ஏன் இப்படி பண்றீங்கன்ற ஊடகங்கள். ம். தடிச்ச வார்த்தைன்னா ஏன் ஊடகங்கள் இப்படி பண்றேன்? ஏதோ ஒரு பொண்ணு சொல்றத விட்டுட்டு போ. அத வந்து விஜய் கட்சியிலேருந்து விலகுறான்னா அத பெருசுப்படுத்தணும். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் காளியம்மாள் அவங்க நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள் என்ற அரசியல் வேறம்மா. ம். காளியம்மாளுக்கு இப்படி உட்கார வச்சுட்டு நம்ம வந்து அ 1 மாசத்துக்கு முன்ன ஒரு 10 வருஷம் அரசியல் பேசணும்னாலும் உட்காந்து பேசுமா அது? ம். பேசுமா பேசாதா? பேசுவோம், பேசுவோம், பேசுவோம். காளியம்மாள நம்ம முன்னிலைப்படுத்துறது தப்பு இல்ல. ம். காளியம்மாளை போன்ற லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்ற இன்னும். அதையெல்லாம் ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தணுன்றேன் நானு. ம். அத விட்டுட்டு, நீங்க வந்து அ இந்த புள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இன்டர்வியூ எடுக்கிறது, எ எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போறோன்றது எனக்கு புரியல. இந்த அரசியல் எப்படி போகும்? எங்க போய் முடியுன்றது தெரியல. பிரகாஷ் ராஜ் நேத்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுல விஜய பயங்கரமா சாடி பேசியிருக்காரு. இவர நம்பியா நீங்க நாட்ட ஒப்படைக்க போறீங்க? அவருக்கு பெருசா அரசியல் அரசியல் தெளிவோ, அவருக்கு தொலைநோக்கு பார்வை எதுவுமே கிடையாது. இவர நம்பி நீங்க நாட்ட ஒப்படைக்க போறேன்னு ஒரு கூட்டம் வர்றது ரொம்ப வேதனையா இருக்கு அப்டின்ற மாரி பேசியிருக்காரு. படத்துல தான் அவரு வில்லன். ம். நிஜத்துல அவரு ஹீரோ. ம். யாரு? பிரகாஷ் பிரகாஷ் ராஜ். ராஜ். எப்பவும் பிரகாஷ் ராஜ் வந்து மக்கள் பக்கம் தான் நின்னு பேசக்கூடிய நபர். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ம். எப்பவுமே வந்து அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக மக்கள் பக்கம் நின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான். பட் அது பிரகாஷ் ராஜினுடைய பேச்சு வந்து திமுக ஐடிவிங் பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணுது. ஆமா. புரியுதுங்களா? ஏன்னா, அந்த சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுகள் விஜய்க்கு போயிடக்கூடாதுங்க. பிரகாஷ் ராஜ் வேற. அவருடைய கேரக்டர் வேற. அது நம்ம அதான் சொல்லிட்டேன் இல்லையா? ம். அவர் எப்பவுமே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்னு பேசக்கூடிய ஒரு சிறந்த நபர். ம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் அவருடைய பேச்ச இந்த நேரத்துல வாங்கி பிடுங்கி அவர்களுடைய வாயிலேருந்து பிடுங்கி, அத வந்து புரொபகண்டா பண்ற வேலையை திமுகவும், திமுக ஐடி விங்கும் செய்யுது. ம். ஏன்னா ஊடகங்களே திமுக ஊடகங்கள் தானே. ஃபுல்லாமே திமுக ஊடகங்கள்னு சொல்லிற முடியாதுல்ல? இல்ல அப்படித்தானே இருக்கு. ம். ஒண்ணு திமுக நேரடி ஊடகங்களா இருக்கு. இல்லைன்னு சொன்னா திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஊடகங்களா இருக்கு. ம். நேத்து கூட ஊடகவியலாளர் சந்திச்சாங்க. உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? இல்ல. நீங்களும் ஊடகம் இல்ல கூப்பிடல. நெறைய பேர் கூப்பிடல. ம். திமுக ஆதரவாளர்களை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. இதே மாரி தான் மோடி வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஆஜ்தக், டைம்ஸ் நவ், நியூஸ் எக்ஸ் இது போன்ற பாஜக ஆதரவு ஊடகங்களுடைய முதலாளிகள் மற்றும் அந்த ஊடகத்தில வேலை செய்யக்கூடிய நெறியாளர்களை கூப்பிட்டு ஒரு தனி பார்ட்டி ஒரு நாள் முழுக்க அவங்க கூட டைம் இது பண்ணார். தேர்தலுக்கு ம். முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ம். புரியுதுங்களா? அதே மாரி தான் இந்த முறை முதல்வர் வந்து தனியா சந்திச்சு ஊடகவியலாளர் சந்திப்புன்னு சொல்லி. ஆனா ஊடகவியலாளர் நெறைய பேருக்கே தெரியல. நெறைய பேருக்கு அழைப்பே இல்ல. சீனியர் மோஸ்ட் நபர்களுக்கே அழைப்பு இல்ல. ம். அப்ப இவர் என்ன பண்றாரு, யார மட்டும் கூப்பிடணுமோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசி, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு டார்கெட்ட உருவாக்குவாங்க. இந்த தேர்தல் நேரம் நெருங்க, நெருங்க, நெருங்க மண்ண கூட தங்கமா காட்டுவாங்க மக்கள்கிட்ட. ம். மண்ணு தங்கமா காட்டுவாங்க. தங்கத்த மண்ணாக்கி காட்டுவாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படி போட, போட, போட நீங்க நான் சோசியல் மீடியால கூட அதே ஒரு பேச்சு பொருளாயிடும். ம். இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் நடக்குது. சரிண்ணே. இப்போ டிவிக்கே இவங்கள எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 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 ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படிங்கும்போது, ஒரு தலைமை பண்பு தான். இப்ப தலைவர்ன்றவரு போராட்ட களத்துல இருந்து தானே வர முடியும். இவரு அப்படி எந்த போராட்டத்திலயும் அந்த மாரி தெரியல. போராட்டமே வேணான்றாரு. போராட்டம்லாம் வேஸ்ட்டுன்ட்டாரு. அதாவது கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை குடுக்குறதே வேஸ்ட்டுன்னு அவரு தானே சொன்னாரு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்றாரு. விஜயே சொல்றாப்ல. ம். ஃபார்மாலிட்டி தான். ஆனா செய்யணும் இல்லையா? கண்டனம்னா ஒரு ஒரு நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராயிட்டு ஒரு விஷயத்த கண்டிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த விஷயம் வந்து என் ஆளுங்கட்சிக்கு போகும். ம். அப்ப என்ன இந்த கண்டிக்கிறாரு. யார் கண்டிக்கிறா? இவரு கண்டிக்கிறாரு.
அப்போது அது கண்டித்த விஷயம் மக்கள் மத்தியில் எப்படி பரபரப்பாகும். ம். அப்போ அந்த தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் அரசுக்கு இருக்கும். இதுதான் கண்ணம். ம். ஒரு போராட்டம் என்பது அப்படிதான். ஒரு வேகமாக அரசு பயன் செயல்படுதுன்னும் போது அந்த நம்ம போராட்டத்தின் மூலிமா அப்போது மக்கள் எதிர்ப்பு இருக்குது ம். அப்படின்னு 100 விழுக்காடு இல்லைனாலும் ஒரு 50 விழுக்காடு உள்வாங்கிறதுக்கு அரசுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்து நம்மளும் தேர்தலில் நிற்கணும், ம். ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய அரசு ஒவ்வொரு அரசும் நினைச்சு பார்க்கும். ம். இப்போ அதுதான் போராட்டம் என்பது. அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைச்சதா தோல்வி கிடைச்சதா இதெல்லாம் காரணம் இல்லை. ம். சிஏக்கு போராடணும், மத்திய அரசு சிஏ சட்டத்தை ரத்து பண்ணணும் இல்லை. ஆனால் போராட்டத்தின் மூலியமாக அது உலக அரங்கில் நம்முடைய அழுகுரலை, வேதனையை நம்ம என்ன பண்ணுறோம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தோம். நாடு முழுக்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இஸ்லாமியர்கள். ம். மத்திய அரசு ரத்து பண்ணிட்டாங்க. இல்லை பண்ணிடுவானா பண்ண மாட்டான். இருந்தாலும் நம்மளுடைய எதிர்ப்பு என்பது அது ஒரு கடமை அது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அரசியல் கட்சி. இதுதான் அப்போ இதெல்லாமே வேணாம். இதேமாரி தான் கமலஹாசன் எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டான்ல. கடைசியா திமுகவோட சேர்ந்துட்டான். விஜய் ஒண்ணா அதிமுகவோட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல கேள்விகளுக்கு மிக அருமையான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.